அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனாமா கால்வாயை பயன்படுத்த பனாமா அரசு அதிக கட்டணம் வசூலிக்கிறதாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாயை பயன்படுத்த கட்டணத்தை குறைக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா அதனுடைய கட்டுப்பாட்டை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு பனாமா அரசு எச்சரிக்கையும் விடுத்திருக்காராம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகிருக்கு. அது குறித்த விளக்கமான தகவலையும் அதைத் தொடர்ந்து இன்னும் பரபரப்பான சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனாமா கால்வாயை பயன்படுத்த பனாமா அரசு அதிக கட்டணம் வசூலிக்கிறதாக ட்ரம்ப் சொல்லி வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் புதிதாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாயை பயன்படுத்த கட்டணத்தை குறைக்கணும், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதனுடைய கட்டுப்பாட்டை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு பனாமா அரசு எச்சரிக்கையும் விடுத்திருக்காராம். அதாவது மத்திய அமெரிக்க நாடான பனாமா அமெரிக்க சரக்கு கப்பல்களுக்கு அதிக கட்டணங்களை வசூலிக்கிறதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டி இருக்கிறாருங்க. ஞாயிற்றுக்கிழமை அரிசோனாவில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பனாமா அமெரிக்காவிடம் தன்னிச்சையாக அதிக கட்டணத்தை வசூலிக்குது, இது முற்றிலும் நியாயமற்றது, நாங்கள் அதை உடனடியாக நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக அடுத்த மாதம் பதவியேற்க இருக்காரு. அதாவது ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் டர்னிங் பாயிண்ட் USA என்ற கன்சர்வேட்டிவ் குழுவில் உரையாற்றிய போது ட்ரம்ப் தற்போது இவ்வாறு சொல்லியிருக்காரு. ட்ரம்பினுடைய இந்த கூற்றுக்கு பனாமா அதிபர் ஜோஸ் ரவுல் முனிலோ உடனடியாக எதிர்வினையும் ஆற்றியிருக்காரு. பனாமா கால்வாயின் ஒவ்வொரு சதுர மீட்டரும் எங்களுடையது, அதை சுற்றியிருக்க பகுதியும் எங்களுடையது. பனாமாவின் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தில் எந்த சமரசமும் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு அதிபர் முனிலோ சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டின் ஒரு பகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஒருவர் கூறுவது வரலாற்றில் மிகவும் புதுமையான ஒன்று. இதற்கு முன்னர் இப்படி நடந்தது மிக அரிதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறார் என்பதை ட்ரம்ப் தெரிவிக்கல. ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க இருக்க நிலையில் அவர் தனது பதவி காலத்தில் அமெரிக்க வெளியுறவு கொள்கை எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து பல கருத்துக்களை பதிவு செய்து வந்துட்டுருக்காரு. 1914 திறக்கப்பட்ட பனாமா கால்வாய் பனாமா பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னதாக பனாமா கால்வாய் அமெரிக்காவிற்கு முக்கியமான தேசிய சொத்தாக இருந்ததாக ட்ரம்ப் சொல்லியிருந்தார். பனாமா அரசு கப்பல் கட்டணத்தை குறைக்கல அப்படின்னாலும் பனாமா கால்வாய் மீதான கட்டுப்பாட்டை திரும்ப கோருவேன் அப்படின்னு ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கார். 82 கிலோமீட்டர் நீளம் இருக்க பனாமா கால்வாய் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்குது. இது 1900களில் முற்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டது. 1977 ஆண்டு வரைக்கும் இந்த கால்வாய் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. இதற்கு பிறகு பனாமாவும் அமெரிக்காவும் அதன் மீது கூட்டு கட்டுப்பாட்டை கொண்டிருக்காங்க. ஆனால் 1999 பனாமா அதன் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 14,000 கப்பல்கள் பனாமா கால்வாய் வழியாக செல்கின்றன. பனாமா கால்வாய் 1914 ஆண்டில் திறக்கப்பட்டிருக்கு. அந்த கால்வாய் திறக்கப்பட்டு 110 ஆண்டுகளும் ஆகிறது. பனாமா கால்வாய் திறமையான பொறியியல் செயல்முறையில் உருவானது அப்படின்னும் உலக வர்த்தகத்தில் ஒரு புரட்சிகர கட்டமைப்பு அப்படின்னும் பார்க்கப்படுது. பனாமா நகரம் அதன் வானளாவிய கட்டடங்களுக்கு பெயர் பெற்றது. இது லத்தீன் அமெரிக்காவின் துபாய் என்றும் அழைக்கப்படுதுங்க. இந்த கால்வாய் பனாமா நகரத்தின் முன்னேற்றத்திற்கு வித்திட்ட ஒரு நகரமாகவே இயந்திரமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பனாமா கால்வாய் நிர்வாகம் பனாமா நாட்டின் வசமான பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கால்வாயில இருந்து $1 பில்லியன் மேலே போக்குவரத்து கட்டணமாக அந்நாட்டிற்கு கிடைக்கப்பெறுகிறது. கால்வாய் அதாவது பனாமா கால்வாய் மீதான
சீனாவின் கட்டுப்பாடு அதிகரித்து வருவதாக ட்ரம்ப் நம்புறாரு. பனமா கால்வாயை போல உலகத்துல மற்றொரு முக்கிய கால்வாயாக திகழ்வது சூயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லலாம். சூயஸ் கால்வாய் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதற்கிடையில அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களுக்கு இடையில நிகருகுவா அப்படிங்கிற தனது சொந்த கால்வாயை உருவாக்கியும் வந்துட்டு இருக்காங்க. பனமா கால்வாய் திட்டத்திற்கான யோசனை முதல்ல 15ஆம் நூற்றாண்டுல முன்மொழியப்பட்டிருக்கு. ஆரம்ப கட்ட தயக்கங்களுக்கு பிறகு பிரான்ஸ் 1881 இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினாங்க. ஆனா நிதி இழப்புகளுடன் நோய் மற்றும் விபத்துக்கள்ல மக்கள் இறந்ததால அந்த திட்டம் பாதியில கைவிடப்பட்டிருக்கு. அதன் பிறகு 1904 அமெரிக்கா இந்த திட்டத்தில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலையையும் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பனமா கால்வாய் வழியே கப்பல் போக்குவரத்து 1914 தொடங்கியிருக்கு. பனமா கால்வாய் வழியாக அதிகம் பயணிப்பது அமெரிக்க கப்பல்கள் தான். பனமா கால்வாய் ஆணையத்தின் கூற்றுப்படி சுமார் 75% சரக்குகள் பனமா கால்வாய் வழியாக அமெரிக்காவிற்கு செல்கின்றன அல்லது வருது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 270 பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தகம் இந்த பாதை வழியாக மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் பனமா கால்வாயில் நீர் குறைந்து விட்டிருப்பது வர்த்தகத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியும் இருக்கு. 2017 பனமா தைவானுடனான ராஜதந்திர உறவுகளை முடித்து கொண்டு சீனாவுடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியிருக்கு. தைவானுடன் ராஜதந்திர உறவுகளை கொண்டிருக்கும் நாடுகளுடன் சீனா ராஜதந்திர உறவுகளை பேணுவதில்லை. ஏன்னா தைவானை சீனா தன்னுடைய ஒரு பகுதியாகவே பார்க்குறாங்களாம். பெரும் முதலீடுகளை செய்ததன் காரணமாக பனமாவின் முக்கிய நட்பு நாடாக சீனா மாறியும் இருக்கு. பனமா கால்வாயின் 2 துறைமுகங்கள் ஹாங்காங் நிறுவனத்தால் இயக்கப்படுதுங்க. பனமா கால்வாய் சீனாவுக்கானது அல்ல அப்படின்னு ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தார். இந்த கால்வாய் தவறானவர்களின் கைக்கு சென்று விட்டது அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் இந்த கால்வாய் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சீனாவின் கட்டுப்பாட்டில் இல்லை என பனமா அதிபரும் தெரிவித்திருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் அதிபராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் பனமா கால்வாயை கைப்பற்ற போவதாக அறிவித்தது உலக வர்த்தகத்திற்கு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மிக சிக்கலான வடிவமைப்பை கொண்ட பனமா கால்வாயில் பிரம்மாண்ட கப்பல்கள் செல்லக்கூடிய அழக காண்பதே தனி அனுபவம் தாங்க. சுமார் 82 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த கால்வாய் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவுக்கு இடையே அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா 1914 ஆண்டில் திறக்கப்பட்ட கால்வாய் தாழ்வான பகுதியில் இருந்து உயரமான பகுதிக்கு கப்பல்களை உயர்த்தக்கூடிய வகையில் திறமையான பொறியியல் கட்டமைப்பை கொண்டிருக்கு. உலக வர்த்தகத்தில் இது ஒரு புரட்சிகர கட்டமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தங்களிடமிருந்த சிறந்த தொழில்நுட்பத்தால் 1904 பனமா கால்வாயை நிறுத்தியாக அமைத்து அதுக்கப்புறமா பராமரித்து வந்த அமெரிக்கா 1977 ஆண்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அதன்படி 1999 ஆண்டில் பனமா வசம் முழுமையாக ஒப்படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 14,000 கப்பல்கள் இந்த பனமா கால்வாய் வழியாக போகுது. கார்களை ஏற்றி செல்லும் கொள்கலன் கப்பல்கள், எண்ணெய் எரிவாயு உள்ளிட்டவற்றை கொண்டு செல்லும் கப்பல்களும் இதில் அடங்கும். ஆண்டுக்கு சுமார் 23 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் இந்த பாதை வழியாக மேற்கொள்ளப்படுது. அதற்காக இந்திய மதிப்பில் ரூபாய் 8,500 கோடி வரைக்கும் போக்குவரத்து கட்டணமாக பனமா வசூலித்து வந்துட்டுருக்காங்க. இதில் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவற்றின் கப்பல்களில் சுமார் 75% பனமா கால்வாய் வழியாகத்தான் சென்று வருது. இதற்காக பனமா பெரும் கட்டணத்தை அமெரிக்காவிடம் வசூலிக்கிறது என்பதுதான் டொனால்டு ட்ரம்பின் குற்றச்சாட்டு. அண்மையில் அமெரிக்காவின் அரிசோனாவில் பேசிய ட்ரம்ப் பனமா கால்வாய் அமெரிக்காவின் முக்கியமான தேசிய சொத்து அப்படின்னு சொந்தம் கொண்டாடி அதிர வைத்திருக்காரு.
ட்ரம்பின் இந்த கூற்றுக்கு உடனடியாக எதிர்வினையாற்றிய பனமா அதிபர் ஜோஸ் ரவுல் மொனிலோ பனமா கால்வாயின் ஒவ்வொரு சதுர மீட்டரும் தங்களுடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றொரு நாட்டின் ஒரு பகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவேன் அப்படிங்கிறது வரலாற்றில் மிகவும் புதுமையான ஒன்று அப்படின்னு கடுமையாகவே விமர்சனமும் செய்திருக்கிறார். எனினும் பனமா கால்வாய் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சீனாவின் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு பனமா அதிபர் விளக்கத்தையும் அளித்திருக்காரு.